இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா வந்து இதுதான் விளையாட போறோம், பிளாக் ஃபுட்ஸ். சரிங்களா, வாங்க பிளாக் ஃபுட்ஸ் விளையாடலாம். என் லெவல் பார்த்தீங்கன்னா 375. ஆல்ரெடி நான் விளையாண்டிருக்கேன், நான் விளையாடுறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இல்லை ஒரு அதிகமான லெவல் போவோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேற லெவல் வந்துட்டேன், அதாவது வேற ஐலாண்ட் வந்துட்டேன். என்ன ஐலாண்ட் பார்த்தீங்கன்னா இது இந்த ஐலாண்ட். அது முன்னாடி 1 செகண்ட் சவுண்டு கம்மி. ஓகே வாங்க இப்போ வந்து ப்ளே பண்ணலாம். இவன்ட்ட தான் போய் குஸ்ட் எடுக்கணும் போலயே. ஃபிஷ்மேன் வாரியர் ப்ரோ தேவைப்படுது. வாங்க நண்பர்களே, இவன்ட்ட போய் சண்டை போடுவோம். ஆனால் என்னை விட பவர்ஃபுல் குயிக் ஃப்ளோட் வச்சிருக்கேன்டா. வாடா ஓடு தக்காளி, கம்மியான டேமேஜ். அப்படியே வந்து எம்மோனை வச்சு அப்படியே இது என்ன இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க கேஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்கோம்னா எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைல் தான் வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல், நல்லாவும் இருக்கும். ஓகேங்களா, பிவிபிக்கும் நல்லா தான் தாறுமாறாக இருக்கும். என் ஒப்பீனியன் கேஸ் தாறுமாறாக இருக்கும். என் ஒப்பீனியன் என்னடா ரொம்ப அடிக்குது பாடே அழுக்குதா வந்தனா ஒரே அடி. அவ்வளோதான் நண்பர்களே. ப்ளீஸ் ஒன்றே ஒன்று மட்டும் ஆன் பண்ணிடுறேன். இந்த டேமேஜ் கவுண்டர் இருக்குல்ல, ஆன் பண்ணிடுறேன். அப்போ தான் டேமேஜ் தெரியும் உங்களுக்கு. எனக்கு எவ்வளோ டேமேஜ்னா எவ்வளோட டேமேஜ் 4000 எடுத்து வச்சுருவேன். 5000 4000 5000 வச்சுருவேன். வச்சுருவேன். பிளாக் ஃப்ரூட்டை விட எதான் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 200 லெவல்லையே நான் வந்து அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டார்க் ஸ்டெப்னு ஒன்று இருக்குது, அது நான் வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் இப்போ வந்து நான் யூஸ் பண்ணல, ஏன்னா இது எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைலை விட அது பவர் கம்மி தான் ஓகேங்களா. அதனால தான் நான் யூஸ் பண்ணல. நீங்கள் இது யூஸ் பண்ணிட்டுறீங்க. இதுவும் நல்ல கிரைண்டிங், நல்ல ஃப்ரூட்டுன்ற மாதிரிங்க, நல்ல மீலே தான். ஒரு அட்டாக் குயிக்காக போட்டு அப்படியே இது செம்மையான காம்போ போடலாம். அந்த அசிங்கம் கைஸ், இவனோட்டி இருங்க, குயிக்கில் முடிப்போம். அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம 370 இவ்வளோ வந்துருக்கோம். 275 வந்துருக்கோம். வந்து அடுத்த கொஸ்ட் எடுக்கும். அது கொஸ்ட்டுக்கு முன்னாடி அடுத்த இவனோடைய லெவல் எவ்வளோ? 400. அடப்பாவீங்களா, 400 ஏற்றணுமா? 400 இந்த வீடியோவில் ஏற்ற முடியாது. ஏற்றலாம் கைஸ். அப்புறம் இவ இருக்கா கைஸ், இவனை அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், டெரண்டு கிடைக்குமா? டெரண்டன் கிடைக்குமா? ட்ரெடண்ட் அப்பா வந்துச்சு. ட்ரெடண்ட் கிடைக்குமா? அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லப்பா. நம்ம வந்து இஷ்டப்படி பண்ணலாம். கூடிய சீக்கிரம் அதையும் எடுக்கலாம். போடுறா தக்காளி தம்பி, போடு தக்காளி போடு கேஷ். அப்படியே அவங்க கரெக்டாக குறைச்சாங்க, கரெக்டாக அடிச்சுன்னு கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரா பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2 அளவுக்கு இருக்கு. ஓகேங்களா, ஸ்டேஜ் 2 அளவுக்கு ஆற வச்சிருக்கேன். போடு அடிடா இடி மாதிரி, அப்படியே இடி மாதிரி இருக்கும். குயிக்ல ஒரு அட்டாக் கைஸ். என்ன கைஸ் இது? ஃபிஷ் டெயிலா பாருங்க, ஒன்று கிடச்சிருக்கு எனக்கு. ஓகே கைஸ், அப்புறம் நீங்கள் போகும்போது இந்த பெரிஸ்லாம் கலெக்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ இந்த பெரிஸ் கலெக்ட் பண்ணால் தான் நம்ம செகண்ட் ஸ்டேஜில் போய் 6 கலர்லாம் சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஃப்ராக்மெண்ட் வேறு தேவைப்படுது. 1500 தேவைப்படும். அதை வந்து நீங்கள் வாங்கிக்கணும். நீங்கள் நம்ம வந்து ஒரு 380 லெவல் வரைக்கும் போவோம். 80 ஒரு பாட்டுக்கு ஒரு அப்படி போனால் நல்லாவாக இருக்கும். இன்றைக்கே முடிஞ்சால் டேரெக்டாக 395 லெவல் போக பார்ப்போம் கைஸ். அப்புறம் இங்கே ஒரு சீக்ரெட் இடம் வேறு ஒன்று இருக்குது, காமிக்கிறேன். ஓகேங்களா, செலக்ட் பண்ணு. ஓகே
ஓகே நண்பர்களே இருங்க. ஓகே இருங்க வந்து கைஸ் அப்புறம் யாராவது பாருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்குன்னு தெரியும். இது பார்த்தீங்களா என் உடம்பு அளவுக்கு வந்துருச்சு, பாடி அளவுக்கு வந்துருச்சு. இது ஸ்டேஜ் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அடா ஐயோ இது ஆன் பண்ணாமே அடிச்சிட்டு போடு தக்காளி, போடு 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 தக்காளி, போடு 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 போடி வாணி வாணி ப்ளீஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், காசு சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா புத்தா ஃப்ரூட் தான் வாங்க போகிறோம். புத்தா ஃப்ரூட் அது எவ்வளோன்னா 100 எவ்வளோ ஐயோ 1,200,000 அதான் 1-2 lakhs அதான் அந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணி நம்ம புத்தா ஃப்ரூட் நான் வாங்குவேன், ஸ்டாக் வந்தால் வாங்கிடுவேன். ஆனால் நான் வந்து அது நல்ல அட்டாக், அதாவது நான் வந்து இது வச்சுருக்கேன் எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைல். அது வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு புத்தா தான் ஒரு காரணம். இப்போ நீங்கள் வந்து நானும் லெஜெண்டரி ஃப்ரூட் தான் வச்சுருக்கேன், அதாவது இருக்குது இதை விட அது பவர்ஃபுல்னு வச்சுக்கோங்களேன். ஏய் தம்பி இங்கே வா, நான் சும்மா தான் காமிக்கும் வியூவர்ஸ்க்கு காமிக்கணும் அந்த பவர்ஸ்லாம் அப்படின்னு அடிச்சிருக்கேன். வந்து அடிக்கிறாங்க அதே பெரிய ஆறிவு அடி சட்டவட்டி 2 பேரும் இப்போயே முடிச்சிட்டேன். மொத்தமாக சேர்த்து அடிப்போமா, அதாவது ஒரு 2 பேரும் அடிப்போம். எனக்கு ரொம்ப பவர்ஃபுல் மட்டும் இல்லாமல் ரொம்ப இந்த அளவுக்கு அடிப்போம். ஐயோ ஐயோ எப்படி இருக்கீங்க? ஐயோ இவங்க வேற பாம்பு போட்டுதாங்க, போடு குயிக்காக அடி சும்மா இடி மாதிரி இருக்கு. டேய் இருடா இருனே லோட் ஆகட்டும். போடு எலக்ட்ரிக்லாம் ஓடிச்சு விட்டாச்சு. வா வா வா. இப்போ நம்மள்கிட்ட மட்டும் லைட் ஃப்ரூட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் இருக்குமா கைஸ்? 1 செகண்ட், நம்ம ஏன் வேறு ஃப்ரூட் சாப்பிடக்கூடாது? நம்ம என்ன ஃப்ரூட் சாப்பிட்லான்றத அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். நம்ம வந்து இந்த பார்ட்டே முடியணும், அடுத்த பார்ட்டில் வந்து என்ன ஃப்ரூட் வேணாலும் சாப்பிடலாம் சரிங்களா? டேய் 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 வீராமணி, இப்போ நான் வந்து வச்சுருக்கேன் இது இந்த மாதிரி ஏதாச்சும் எங்களா எல்லாத்துக்கும் மாஸ்டரி வச்சுருக்கீங்கன்னா 33 லெவல் ஒரு மாஸ்டரி. ஐயோ கைஸ் அப்புறம் நான் வீடியோவில் அப்போ டார்க் சாப்பிட்ருவோம் நண்பர்களே, டார்க் சாப்பிட்றலாம். ஏன்னா அது ஃபைட்டிங் ஸ்டைலில் என்ன சொல்கிறது, டார்க்கு பெஸ்ட்டு ஃப்ரூட் தான் நினைக்கிறேன், தெரில டார்க் பெஸ்ட்டு தான். சரி நம்ம மீலை எதனா யூஸ் பண்ண போகிறோம், ஏன் இந்த ஃப்ரூட்டை வச்சுருந்தேன் எதனால் நான் வந்து அதை யூஸ் பண்ணுறேன்னா, ஏன்னா இது எலமெண்ட் ஃப்ரூட் கிடையாது ஓகேங்களா, அதனால தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போயே பாருங்களேன் 1 லட்சம் சேர்க்க போகிறேன். வாங்க இன்னொரு கொஞ்சம் லெவல் கிரைண்டிங் பண்ணுவோம். எல்லாத்தையும் மீலே தான் போட போகிறேன். ஓகே கைஸ் என் முடிவை மாற்றிக்கிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் சும்மா சொன்ன நண்பர்களே. வாங்க நண்பர்களே நம்ம வந்து ஒரே ஒரு கிரைண்ட் பண்ணுவோம். இங்கடா இருக்க டே வாடா தம்பி. கைஸ் நான் வந்து புத்தா ஃப்ரூட் சேர்க்க போகிறேன், அதனால தான் நான் வந்து இது வாங்கிட்டேன். ஓகே இங்கடா இருக்க, நீங்கள் ஈஸியாக இதுவும் தராங்க, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்பியும் தராங்க. ஒரு 2 லெவல் ஏறினாலே ஈஸியாக 400 லெவல் போயிட முடியும் சரிங்களா? நம்ம டேரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு சி, அது எப்படின்னா ஃபஸ்ட்டு சி போயிட்டு 6ஆம் கலரை சேஞ்ச் பண்ணுவோம் இல்லைங்களா? இப்போ வேணால் 6ஆம் கலரை வந்து செகண்ட் சி போயிட்டு சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஸ்டேஜ் வாயில் திடீர்னு சேஞ்ச் பண்ணிங்கன்னா வாடே 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 பாய் போடு போ. எழுத்து குறைக்கப்படுறா, எழுத்து குறைக்கப்படுற போடு தக்காளி. அப்புறம் கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து உங்களுக்கு வாட்டர் குன்ஃபு அப்படின்ற ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல் உங்களுக்கு கிடைக்கும்.
அதுவும் நம்ம கூடிய சீக்கிரம் வாங்குவோம். டே என்னோட இப்படி டேமேஜ் பண்ணிட்டேன். போடு தக்காளி போடு தக்காளி போடு தக்காளி. ஆனா வேஸ்டா இருக்கேன் நீ. நான் ஐயோ முடிச்சு விட்ற போறான். வேஸ்ட் இருக்கேன். போடு गाइस 41 தான் HP இருக்கு. போடு பாடி இருங்க கொஞ்சம் HP ஏத்திட்டு அடிப்போம். நானா இப்படியே அடிக்கிறீங்க? குயிக் ஃப்ரூட் எடுத்து அடிப்போம். ஓகே நண்பர்களே. ஐயோ நான் சாக கூடாதுன்றீங்க ஏன்டா? பாட போடு எழுத்த மூட. அவ்வளோதான் நண்பர்களே. ஓகே எங்கடா இருக்க? யார் அந்த லக்கி பீஸ்? இந்த பார்த்துட்டேன். வாடா லக்கி பீஸு. கைஸ் அப்போ நம்ம என்ன ரேஸ் வச்சுருக்கோம்னு சொல்லிடலாம். ஹியூமன் ரேஸ் வச்சுருக்கோம் நம்ம. நல்ல ரேஸ் தான் கைஸ். நான் வேறு ஃப்ரூட் மாற்றலான் இருக்கேன் கைஸ். எதுனா இப்படியே போட்டது பழக்கிறேன் நண்பர்களே. நம்ம வந்து இது சேர்த்துக்கோமா? சரி ரைட்டே. வந்து நான் டார்க் சாப்பிட போகிறேன் நண்பர்களே. டார்க்கு தான் என்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டு ஃப்ரூட்டு. அதனால டார்க்கை சாப்பிட போகிறேன். பார்த்துக்கோங்க. சாப்பிடலாமா? ஈட்டு சாப்பிட்றேன். அவ்வளோதான் நண்பர்களே. நம்ம டார்க்ஸ் எப்படியோ சாப்பிட்டாச்சு. நான் இதுவரை மாஸ்டரி பண்ணியிருக்கேன். இவன் அடித்தாலே எனக்கு அடி உழுகல பார்த்தீங்களா? அதான் இருக்கிறத ரொம்ப மொத்தம் 300 லெவல் வரைக்கும். 300 அடியில் தான் யூஸ் பண்ணுறேன். சும்மா தான் இருக்கும். ஓ ஐயோ கைஸ் குயிக்காக ஒரு செமையான அடி கொடுக்குது இது. ரீஸ் ரொம்ப செமையான அடி. ஒரு 500 கிட்ட போகுது. 500 கிட்ட போகுது நண்பர்களே. நல்ல ஃப்ரூட் தாங்க பாருங்க. 500 இதே 500 கைஸ். அப்படின்னா யோசிச்சுக்கோங்க இது எவ்வளோ பெரிய சூப்பர் ஃப்ரூட்டு அப்படின்ட்டு. ஆனால் நான் மீளே தான் அடிக்க போகிறேன். எதுக்கு நான் வந்து இது ஃப்ரூட் வச்சேன்னா அதான் நான் சொல்கிறது புத்தா நான் வாங்கினேன். அதுக்காக என்கிட்ட இருக்கிற பெஸ்ட்டு ஃப்ரூட் நான் வந்து இது சாப்பிட்டேன். அதனால் வந்து என்ன சொல்கிறது, நான் ஈஸியாக கிரைண்ட் அடிக்க முடியும். ஏன்னா இப்போ இவன் அடிக்கிறான், எனக்கு அடியே உள்ளுக்குள்ள பார்த்தீங்களா? அதனால தான் நான் ஈஸியாக கிரைண்ட் அடிக்கிறதுக்காக இந்த ஃப்ரூட்டு வாங்கினேன். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஒரு யாராச்சும் லைக் பண்ணலன்னா லைக் பண்ணிடுங்க ஓகேங்களா? அப்புறம் நான் வந்து உங்களுக்கு அந்த சீக்ரெட்டோட இடம் காமிக்கிறேன். அவர் இதில் பறக்க முடியுமா? பறக்க முடியாது. இதில் பறக்க முடியாது. அதிகமாக பறக்க முடியாது. இங்கே தான் இருக்கும் நினைக்கிறேன். இங்கே தான் இங்கேன்னு நினைக்கிறேன். இங்கேயா? இங்கே இல்லை கைஸ். அது என்ன கேஸ்? அப்புறம் இங்கே செஸ்ட்டு வேறு ஒன்று இருக்கும். இந்த செஸ்ட் எடுத்துருவோம். ஏன் செஸ்ட் இருக்கும்? எங்கடா அந்த செஸ்ட்டு? மேலே இருக்கும். சரி அதை அப்படி எடுத்துவோம். உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கடா அந்த இவங்க இருக்காங்களே நண்பர்களே, அதாவது இந்த ஷார்க்மேன் அங்கே இங்கே பாஸ் வீட்டு பக்கத்தில் தான் அவங்க இருப்பாங்க. இந்த இடம் தான். இந்த இடத்துல தான் வந்து அந்த ஃபைட்டிங் ஸ்டைலோட இதுவும் இருக்குது. எங்கன்னா இங்கே தான் பீஸ். இங்கே தான் கதவு இருக்குது அப்படின்னு வச்சுருங்க. பார்த்தீங்களா? இன்ட்ராக்ட் அப்படின்னு காமிக்குதா? இங்கே வந்தீங்கன்னா இங்கே வாட்டர் குன்ஃபோ விற்றுட்ருப்பான். அங்கே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 750 lakhs, அதாவது நீங்கள் 750 lakhs எடுத்தால் தான் இந்த இது வாங்க முடியும். நான் அது வரைக்கும் எலக்ட்ரிக்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஆனால் கைஸ் டைம் வாட்சிங். ஸோ பை கைஸ், பாய்.